ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எமையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எமையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உள்ளவளாயிருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த தேகத்துல இருக்கிற இந்த பிள்ளை, சரீர தேகத்துல இருக்கிற இந்த பிள்ளை அதன் காலத்துல அதை செய்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமும் ஆண்டவரே நேமமும் இருக்கிறது. அதுக்காக நான் துதிக்கிறேன். நீர் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே மங்களகரமான ஒரு உத்தரவை ஆண்டவரே நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே சொல்லிருக்கிற அந்த திருமண வாழ்க்கையில, அந்த இல்லற வாழ்க்கையில இந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். மேன்மையாய் வாழ இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. லாபான் தன் சகோதரியை ஆசீர்வதித்த விதமாய் நான் இந்த மகளை இயேசுவின் நாமத்தினாலே கொடா கோடியாய் பெருகிருப்பாய் என்று சொல்லி வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறது. மகளை நீர் ஆசீர்வதி. அந்த ஆண்டவரே சொல்லிக்கிற ஒப்பந்தம் ஆண்டவரே நிறைவேறி முடிந்தது. இப்போது ஆண்டவரே கர்த்தாவே திருமணத்துக்கு நேராய் இருக்கிற இந்த பிள்ளையினுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் காணா ஒரு கல்யாணத்துல செய்தது போல இந்த பிள்ளையுடைய கல்யாணத்துல திருமணத்துல கர்த்தர் செய்து ஆண்டவர் தடைகளை நீக்கி ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ஒன்றாய் சேர்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அந்த நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். உரைகளை அகற்றுகிறோம். நிறைவேற்ற நடத்தும். ஆசீர்வதி ஆசீர்வதிக்கிற மேன்மையை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவாகிய நீர் இவருடைய வாழ்க்கையின் படகுல இருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதா. ரொம்ப வருஷம் ரட்சிப்பட்டார் அப்படின்னா ரட்சிப்படும் கூட பாஸ்ட் ஆகிட்டாரா அப்படின்னு ஒரு விஷயம். அது பெரிய ஒரு அதாவது ஒன்றா சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழகினால அது உரிமையாக நான் அண்ணன் கூப்பிடுறேன். நான் மறந்துட்டேன், இப்போ ஞாபகத்து விட்டேன். அதனால இன்னைக்கு உலகத்தில் அவர் பயன்பெறும் விதங்கள், அவருடைய காரியங்கள், அவர் அனுபவங்கள்லாம் நாங்களாம் பிரமித்து பார்த்துருக்கோம். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் வரும்போது, மாவட்ட ப்ரேயர் நடத்தும் போது நான் 5-6 டிஸ்ட்ரிக்ட் ப்ரேயர் நடத்திட்டேன். அப்படி இவங்க டீம் வந்தாங்கன்னாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா டீமும் வந்து சிஎஸ்சிக்காரங்க வருவாங்க, டிஎல்சிக்காரங்க வருவாங்க, எல்லா டாக்டரின் பலதரப்பட்ட சர்ச்சஸும் உள்ளே வருவாங்க. அப்போ அண்ணன் உள்ளே வராருன்னும் போது அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஒரு அனைட்டிங்காக இருக்கும். இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னாவே ஒரு அனைட்டிங் இருக்கும். எந்த இது பண்ணணும் பெரிய விஷயம், பெரிய காரியங்கள் இவங்கள பார்த்து நாங்கள் நிறைய கற்றுருக்குறோம். அதனால் அவர் சபையில் இருக்கிறது ஒரு பாக்கியமான விஷயங்கள். அண்ணனுக்கு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. கற்று ஆசிரியப்பார்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நாம ஒரு 10 நிமிஷம் தேவ ஆலோசனை கேட்டு நாம இறுதி ஜபத்தை நாம பாஸ்டர் ஜெபித்து முடிப்பாங்க. ஜபராஜ் முன்பதை வந்து ஒரு 10 நிமிஷம் தேவ ஆலோசனை கேட்டு நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை உண்டாவதாக. கரெக்டா 10 நிமிஷம் 7 நிமிஷம் முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். அதனால ஆசீர்வாதத்தை குறித்து நாங்க எப்பவும் எங்கேயும் பேசுறதே கிடையாது. அதுக்கான வழியை மட்டும் காண்பிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. தகப்பனுடைய ஆஸ்தி யாருக்குரியது? பிள்ளைகளுக்கு. அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நம்ம தகப்பன் இயேசு. அப்போ எல்லாமே அவருடையது. நம்ம கேட்டு வாங்க வேண்டியதுதான் வேலை. நம்ம கேட்காம உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா. கேட்போம். ஹல்லேலூயா. காரணம் நம்மளுடைய பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரிகிறது. ஹல்லேலூயா. பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, வறுமை, அது இது இதுதான் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோமே தவிர தேவனாகிய கர்த்தரை நாம் முன்பதாக நிறுத்தவில்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எப்போ ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அத ஆடு வந்து அது கட்டுது, அது இல்ல விஷயம். அங்கே கோலியாத் நின்று கொண்டு இருக்கிறான். இவனோ சின்ன பையன் பார்க்குறான், பள்ளத்தாக்கில் ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை போராட்டம் பண்ணிக்குவாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்குறான். எனக்கு இந்த கோலியாத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தாவீதுக்கு. யாருன்னா இயேசு அவனுக்கு முன்பதாக நிறுத்துறான். இயேசு அவருக்கு முன்பதாக நிறுத்தும் போது கோலியாத்து சின்னதாக தெரியலாம். நேரம் ஓடினா ஆத்துல இருந்து ஒரு 5 கல்ல பொறிக்க வந்தான், அடிச்சான், கோலியாத்து காலி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த 6000 பேர் கிட்ட நின்று போட்டு இருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய ராஜா, சவுல் ராஜா எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாராலையும் முடியாத இவனால சுலபமாய் கொண்டு கட்ட முடித்தார். அல்லேலூயா. காரணம் அவன் அந்த பிரச்சனையை பெருசா, அந்த கோலியாத்தை பெருசா அவன் பார்க்கல. என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர் நான் இயேசுவை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் போதுக்கு கோலியாத்து மிகவும் சின்னதா தென்பட்டான். அல்லேலூயா. வஸ்திரங்களை உடுத்தி கொள்றாங்க, அவனுக்கு இந்த கல்லு போறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த கல் 5 கல்லு கொண்டு வந்தா 5 கல்லு அவன் யூஸ் பண்ணல. அதுல ஒரே ஒரு கல் மட்டும் தான். கரெக்டா நெத்தி போட்டுல அடிச்சா தலை முடிச்சு. அல்லேலூயா. நம்மளுது அப்படிதான். நம்மளுடைய பிரச்சனை, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உண்மை, வாடகை கட்டணும் உண்மை, வேலை செய்யற இடத்துல சம்பாதிக்க வரல, எல்லாமே உண்மை. காரணம் இதைதான் நம்ம மெயின்ல கொண்டு வரோம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஒரே என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய இது. அந்த பிரச்சனை முன்னாடியே நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்னு சொல்லிப்பாரு. பிரச்சனை உனக்கு பின்னாடி போயிடும், இயேசு உனக்கு முன்னாடி போவாரு. இயேசுக்கு பின்னாடி நீ போ, உனக்கு பின்னாடி பிரச்சனை வரலாமா வேணாமான்ட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. விசுவாசித்தால் அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் நான் இப்படியெல்லாம் விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துறேன். காரணம் ஏன்னா இது ஒரு பெரிய எதை சொன்னாலும் சரி ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டேன். ஐயாவுக்கு தெரியும், அதை சிரிச்சுக்கிட்டே லெகுவா ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு 2 வருஷங்களை பார்த்து நான் முடிப்போம். அல்லேலூயா. இப்ப நல்லா ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் இயேசுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தாதீங்க, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி இயேசு நிறுத்துங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பிரச்சனை அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் பிரச்சனையா பரவாயில்ல, இயேசு முன்னாடி நிறுத்துங்க, அந்த கடன் பிரச்சனை மாறும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 பாருங்க. ஆகையால் 6-7 ஆகையால் பொறுமையா வாசிக்குமா. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு எங்க அடங்கி இருக்கணுமா? அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் போது தேவன் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. இங்க நாங்கள் இது 2வது டைம் வந்தோம். இப்ப முந்தி பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு கர்த்தர் இங்க பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் அவங்க தேவனுக்காக
தன்னை அர்ப்பணித்தார்கள், இந்த கூடாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் இன்னும் அநேகத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனி ஜபங்களையும் ஜபித்துக் கொள்ளுங்க. சங்கரையா நினைப்புங்க, அவர் அநேக சுவிசேஷம் சொல்லி கொண்டு வருகிறார், அநேக இடங்கள்ல சபை ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறார். அப்படியா இன்னும் அவர் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மகனாக இந்த பகுதியில் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கரம் அவரோடு என்றும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே அந்த 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீ அமைதியா உட்கார்ந்தா போறோம். இப்ப சொன்னா இல்லைங்களா, பிரச்சனையை முன்னாடி கொண்டாந்து நிறுத்தாரு. யார் மேல வச்சோம்னா எல்லா பிரச்சனையும் அவர் தலை மேல போய் எடுத்துட்டு போய் வச்சுட்டு, ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கவே ஒப்பு கொடுத்த ஜனம் தானே நம்ம பிரச்சனை வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சொல்லுங்களா, அடிக்கிறதுக்கே கை நீட்டணும். ஆமா அவர் பாவிதான், அடிங்கன்னு சொன்ன ஜனம் தான் நம்ம. அல்லேலூயா. அதனால நம்மளுடைய பிரச்சனை, போராட்டம், கடன், நின்ற பிரச்சனை எது இருந்தாலும் சரி, இயேசு மேல வச்சுட்டு நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவை மட்டும் முன்னாடி நிறுத்து. அல்லேலூயா. இயேசுவை முன்னாடி நிறுத்தும் போது மறுபடியும் சொல்றேன், அந்த பிரச்சனை உனக்கு முதுகு பின்னாடி போவோம். இயேசு உனக்கு முன்பதாக கடந்து போவார், பின்னாடி நீ கடந்து போவ, பிரச்சனை உனக்கு தொடராது. அல்லேலூயா. முழுக்க அனுபவித்து சொல்லுகிற ஒரு உண்மை. அல்லேலூயா. இந்த 2 வாசனம் 3 டைம் வாசிமா கொஞ்சம் பொறுமை. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். 1. 2 அவர் உங்களை விசாரிக்கிறவர். பாருங்க, அடங்கிருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் போறோம், அதை வைத்து விட்டா போருமானது, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வச்சுட்டு நான் போய் தூங்கிடுவாயா? அப்படி கிடையாது. ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுடைய பாரத்துல இறக்கி வச்சிருக்கிறோம், இந்த பிரச்சனை என்னுடையதல்ல உன்னுடையதுன்னு சொல்லி நீ சோத்திரம் போட்டு நீ போக வேண்டிய வழியில போய்கிட்டே இருக்கு. கர்த்தர் உனக்கு முன்பதாக வழி நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வார்த்தை கொடுத்த ஐயா பிலிப் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், மோசே இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்துல நடத்தி வந்தது போல இந்த 14 பேரை நடத்தி அவர் பட்ட பெரிய பாடம். ஜெபம் பண்ணாரு, அப்படி பண்ணாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க எங்க எல்லா இடத்துலயும் ஓடி. காரணம், நீங்களும் நானும் சுகமாய் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அநேகத்தை பெற்று அநேகருக்கு கொடுத்து அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த தேசத்திற்குள்ளே நம்மளை பாரத்தோடு கொண்டு வந்தவர். அவருக்காக கொஞ்சம் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு நம்ம மகிமை உண்டாகும். அப்படியே என்ன கொஞ்சம் சிறிது நேரம் வந்தா கூட என்ன தாட்ஸ் என்ன பண்ணணும், உங்க கவலை எல்லாம் அவர் மேல, ஏதோ சிலது இல்லை, எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருந்தோம். 2வது, ஏற்ற காலத்துல அவர் நம்ம உயர்த்தபடி அவர் பலத்த அடங்கி இருக்கணும். 3வது 8ஆம் வசனம் வாசித்து நாம முடிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய போதும். காது கேட்டுதா பாப்பா? எப்படியா எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா கர்த்தர் நம்மை நடத்துவார். ஃபர்ஸ்ட் என்னது? ரிவைண்ட் பண்ணுங்க. ஏற்ற அவர் கரத்துல அடங்கி இருக்கணும். 2வது கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருந்தோம். 3வது தெளிந்த இந்த 3 காரியத்தையும் நாம் அதன் மேல நோக்கமா இருந்தா நிச்சயமா நம்ம என்ன பண்ணாது, ஒரு காரியத்துல நம்ம லாக் ஆக மாட்டோம். நம்ம அநேகருக்கு, 1000 லட்சத்துக்கு, கோடிக்கு நாம் சாட்சிகளாயிருக்கோம். நடத்துவாராங்க. கடைசியா பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. சொன்ன மாதிரி பெரிய விஷயங்கள், பெரிய காரியங்கள், நம்ம உலகத்தினுடைய காரியங்களே இதுவும் பாரத்தோடு வாஞ்சியோடு இத்தனை பேரை கொண்டு வந்து விதமான உலகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று பெரிய திட்டத்தோடு எடுத்த முயற்சிகள் ஆசிரியப்பார். அல்லேலூயா. இயற்கைகள் சாதகமாக இயற்கை மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலாம் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம போகிறது. எனக்கு என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, அண்ணன் எப்போ வந்தாலுமே மழை தான், எப்போ வந்தாலுமே மோஸ்ட்லி டஃப்பாக தான் இருக்கும், எப்பவுமே சாதகமாக இருக்காது. அங்கே எல்லாம் நெகட்டிவே போய் பழகிட்டோம் நம்ம, இல்லை எதிர்மறையான சூழ்நிலையும் பழகிட்டாங்க. இது நம்ம பெரிய விஷயம் அல்ல. இந்த ஊழியங்கள் கத்திர அனுபவித்த அப்படின்னாலே அல்லேலூயா. ஆமாம், ஒரு முறை 20 பேர் கூட்டிகிட்டு மெட்ராஸ் போகிறோம். மெட்ராஸ் போயிட்டு போகும்போது அன்ரிஜிஸ்ட்ரேஷன், அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போதும் அன்ரிஜிஸ்ட்ரேஷன். 20 பேர் புக்கிங்கே பண்ணல. தரங்கம்படி போகும்போது
தரங்கம்பாடி வரணும்னா 16-17 பேர் சம்திங். தரங்கம்பாட்டில் பஸ் ஏறுறேன் வேளாங்கண்ணி போகிறதுக்கு. பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் இத்தனை பேர் எங்கேருந்து வந்து ஊட்டிலேருந்து வரோம், இத்தனை பேர் பஸ்ஸில் வரீங்களா, அந்த இது புக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னு கண்டக்டர் பயப்படுறான். அதே மாதிரி தரங்கம்பாடி போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே இருக்கும் புக்கிங் ஆகலை. புக்கிங்கே இல்லாமல் சீசன் டைமில் வந்துட்டோம். அந்த டைம் சூழ்நிலைகள் சாதகமாக மாறி இருந்தது. ஆனால் சொன்ன முன்னமாக பஸ்ஸில் கூட வரும்போது புக்கிங் ஆகலைன்னு சொன்னார். ஒரே ஒரு ஆள் 25 சீட் கொடுத்துருக்கான். 28 சீட் கொடுத்துருக்கான் ஒரே ஆள். ஆமாம், அந்த புக்கிங் பஸ்ஸு கிடைக்கலன்னா இத்தனை பேர் நம்ம வந்துட முடியாது. டக்குன்னு நைட் 12 மணிக்கு பண்ணிட்டுருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் புக்கிங் பண்ணவே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான். அவன் கேன்சல் பண்ண டக்குனு 14 டிக்கெட் போட்டார். எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் சாதகமான சொல்லிட்டு அல்லேலூயா. கொடாக்குடி நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் உழைப்பு பெறட்டும். நம் ஜெபிப்போமாக. பிதாவே நாங்கள் சோதரிக்கிறாங்க மீண்டும் ஒரு விஷயம் சமுத்திரம் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்த கொடுத்துதான் முத்தனனுக்காக சரசக்காக நான் ஜெபிக்கிறோம். இயேசுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏற்று துணை நல்ல வாழ்க்கை அமைத்த வந்து சோதரிக்கிறோம். விசேஷமாக அப்பா அருமையான எப்சிக்கா நாங்கள் சோதரிக்கிறோம். சபையராக நாங்கள் காரியத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபை சார்ந்த மகள் எப்சிக்குடைய திருமணங்கள் ஆகஸ்ட் மாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் சூழ்நிலைகள் சாதமாக இயற்கை சூழ்நிலைகள் பிரத்யேக சந்தித்து நீத நட்டம் சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்ரம் 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 இயற்கையாக கிருபை ஜெபிக்கிறாங்க. பெற்றோர் பொறுப்படுகிறார். இயேசு பிதாவே. ஆமென் ஆமென். ஒரே ஒரு ஷார்ட் முடிக்க போகிறோம். மெரிமா ஜெபம் பண்ணுங்க. மெரிமா பாஸ்டுக்காக வந்து குழுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா போகும்போது வரும்போது அப்பா கூடவே போயிட்டு இயேசுவின் நாமத்தினால் ஜீவன் நடத்துகிறார். கர்த்தரே ஸ்தோத்திரி. சகல ஆமென் ஆமென். Thank you.